சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். இந்த கிராமத்தோட பெயர் ரோஜாவனம். இந்த கிராமம் ரொம்ப அமைதியானது. இந்த கிராமத்துல எல்லாருக்கும் பிடிக்காத ஒருத்தன் இருந்தான். அவன் பெயர் கண்ணன். நேத்தும் சாப்பிடல, முந்தா நேத்தும் சாப்பிடல. இன்னைக்கும் வேலை கிடைக்கலன்னா இன்னைக்கும் பட்டினியாதான் கிடக்கணும் போல. மணி வேற 12 ஆகுது. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கண்ணன் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையா வேலை தேடி அலைறான். கடையிலலாம் வேலைக்கு ஆள் சரியா இருக்குப்பா, நீ வேற கடையில வேலை கேட்டுப்போ அப்படின்னு சொல்லி எந்த கடைக்காரங்களும் கண்ணனுக்கு வேலை கொடுக்க தயாரா இல்ல. அதுக்கான காரணம் கண்ணன் ஊர் பெயர் தெரியாதவன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சரியான வேலை இல்லாததுனால அவனுக்கு திருடுற பழக்கமும் இருந்துச்சு. அதனாலேயே ஊர் மக்கள் யாருக்கும் கண்ணனை பிடிக்காம போனது. என்ன இது, எங்க வேலை தெரியும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே அப்படின்னு கண்ணன் யோசிச்சுக்கிட்டே வரும்போது மாயாண்டி மாமாவுடைய அரிசி கடைய பாக்கறான். இந்த மாயாண்டி மாமாவுடைய கடை இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பிரபலமான கடை. எப்போதுமே இந்த கடையில கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு அதிகமான கூட்டமா இருந்தாலும் வேலைக்கு ஆட்கள் வைக்காம தனியால வரக்கூடிய கூட்டத்தை சமாளிக்க கூடியவர் தான் மாயாண்டி மாமா. அதே போல ஊர் மக்கள் எல்லாருக்குமே மாயாண்டி கடை அப்படின்னு சொல்றதை விட மாமா கடை அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஆஹா, மாமா கடையில இன்னைக்கு பார்த்த கூட்டமே இல்ல. இவர்கிட்ட போயிட்டு வேலை கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய அரிசி மூட்டைய மாமாவுக்கு தெரியாம தூக்கிட்டோம்னா அதை வச்சு இப்போதைக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு கண்ணன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாயாண்டி மாமா பக்கத்துல இருக்கக்கூடிய டீ கடைக்கு டீ குடிக்க போனாரு. அந்த நேரம் பார்த்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மாமா கடைக்குள்ள பூந்துட்டான் கண்ணன். மாயாண்டி டீ குடிச்சிட்டு வர கேப்ல கண்ணன் கடைக்குள்ள போய் அரிசி மூட்டைய திருட பார்த்தான். அப்போ அவன் மனசுக்குள்ள இந்த மாதிரி யோசிச்சான். இதான் கடைசி முறை. இதுக்கப்புறம் இந்த திருட்டு வாழ்க்கை வேண்டாம். நமக்கு இந்த ஊர்ல வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்து ஊர்ல போய் உழைச்சி வேலை பார்த்து அதுல வரக்கூடிய காசை வச்சு வாழணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அரிசி மூட்டைய தூக்கி தோல்ல வச்சான். உடனே அங்க இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டிய பார்த்து அவ கையெல்லாம் நடுங்குச்சு. இல்ல வேணாம், நமக்கு பணம் எல்லாம் வேணாம், இந்த ஒரு மூட்டை அரிசியே போதும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நம்ம இருந்தோம்னா இந்த பணத்தையே எடுத்தாலும் எடுத்துடுவோம் அப்படின்னு யோசிச்ச கண்ணன் உடனே கடையை விட்டு வெளியே வந்தான். அந்த நேரம் பார்த்து டீ குடிச்சிட்டு வந்த மாயாண்டி மாமா கண்ணனை பார்த்து திருடன் திருடன்னு கத்தி கூச்சலிட்டாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கண்ணன் தலை தெறிக்க ஓடி போனான். இன்னொரு பக்கம் மாயாண்டி மாமா கத்துறத பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. மாயாண்டி மாமா கிட்ட இருந்து தப்பிச்சு போன கண்ணன் ஒரு மரத்தடியில மூச்சு வாங்கி போய் உட்கார்ந்தான். அங்க பக்கத்துல ஒரு பாப்பா பசி கலப்புல ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறத கண்ணன் பார்த்தான். பாப்பா, யாருமா நீ? எதுக்காக இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? அண்ணே, என் பேரு ஆனந்தி. எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. 3 நாளா நானும் எங்க பாட்டியும் சாப்பிடவே இல்லை. அதனால எங்க பாட்டிக்கு இப்போ உடம்புக்கு முடியாம போச்சு. மருந்து மாத்திரை வாங்க கூட கையில காசு இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இங்க நின்னு அழுதுட்டு இருக்கேன். ஏமா, வீட்ல வேற யாரும் இல்லையா? எங்க வீட்ல வேற யாரும் இல்ல, நானும் எங்க பாட்டி மட்டும்தான் இருக்கோம். ஆனந்தி சொன்னதை கேட்ட கண்ணனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம தன்னுடைய அப்பா அம்மா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பட்னியா கிடந்து இறந்து போனதை நினைச்சு பார்த்தான் கண்ணன். உடனே அவன் இந்த மாதிரி மனசுக்குள்ள பேசிக்கிட்டான். நம்ம 2 நாளா சாப்பிடாம இருக்கும்போதே கண்ணெல்லாம் மறைஞ்சு போய் பசி மயக்கத்துல அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இங்க இந்த சின்ன பாப்பாவும் வயசான ஒரு பாட்டியும் 3 நாளா சாப்பிடாம இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். அப்படியே விட்டா நம்ம அப்பா அம்மா மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிடும். அதனால இதுக்கு மேல நம்ம தாமதிக்கவே கூடாது. நம்ம எடுத்துட்டு வந்த இந்த அரிசி மூட்டைய பாட்டி வீட்டுல கொடுத்துடுவோம். அவங்களாச்சும்
வயிறார சமைச்சு சாப்பிடட்டும். நம்ம ஏதாச்சும் தண்ணிய கிண்ணிய குடிச்சு வைத்த ரொப்பிப்போம். அப்படின்னு யோசிச்ச கண்ணன் ஆனந்திய பார்த்து இப்படி கேக்குறான். பாப்பா, என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அப்படின்னு கேட்டுட்டு அரிசி மூட்டையை எடுத்து தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணன் ஆனந்தி வீட்டுக்கு போனான். ஆனந்தியும் கண்ணனும் அரிசி மூட்டைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அங்க பாட்டி பசி மயக்கத்துல உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கிறத கண்ணனும் ஆனந்தியும் பார்த்தாங்க. பாட்டி பாட்டி ஏந்திரிங்க பாட்டி, ஆனந்தி வந்திருக்கேன் அப்படின்னு ஆனந்தி குரலை கேட்டதும் தூக்கத்திலிருந்து கண் முழிச்சு எழுந்து உட்கார்ந்தாங்க பாட்டி. அப்ப பாட்டி ஆனந்தி பக்கத்துல இருந்த கண்ணனை பார்த்து, தம்பி யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆனந்தி பாட்டிய பார்த்து மரத்துக்கு கீழே அழுதுட்டு இருந்ததையும், அப்போ கண்ணன் ஆனந்தி கிட்ட வந்து பேசுனதையும், உடனே கண்ணன் அரிசி மூட்டைய எடுத்துக்கிட்டு உதவி செய்ய வந்ததையும், ஆனந்தி பாட்டி கிட்ட ஒண்ணு விடாம நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன. தம்பி, உன்னை கடவுளா பார்த்துதான்ப்பா இங்க அனுப்பியிருக்காரு. நானும் என் பேத்தியும் 2-3 நாளாவே சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. என்னால சரியா எழுந்து நடக்க கூட முடியாது. அதனாலேயே என்னால வேலைக்கும் போக முடியல. அதனால வருமானத்துக்கு வழி இல்லாம நாங்க இருக்கோம். சரியான நேரத்துல வந்து எங்க உயிரை நீ காப்பாத்திருக்கப்பா. நீ உண்மையாவே ரொம்ப நல்லவன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பப்பா அப்படின்னு பாட்டி சொல்றத கேட்டு கண் கலங்கிய கண்ணன் பாட்டிய பார்த்து இப்படி சொன்னான். பாட்டி, என்ன இது? ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க முதல்ல இந்த அரிசியை வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அந்த இடத்த விட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு வெளியே கிளம்புனா. அந்த நேரம் பார்த்து, டே கண்ணா வெளியில வாடா அப்படின்னு ஒரு சத்தம் வெளியே இருந்து வந்தது. பயத்தோடு வெளியே வந்து பார்த்த கண்ணனுக்கு பேரதிர்ச்சி. மாயாண்டி மாமா ஒரு காவல்துறை அதிகாரிய கூட்டிட்டு கண்ணன் இருக்கிற இடத்திற்கே வந்துட்டாரு. டேய் திருட்டு பயலே, நீ இங்கே தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கடையில் பூந்து பணத்தையும் அரிசி மூட்டையும் திருடிட்டு வந்திருப்ப. என் கூட வா காவல் நிலையத்துக்கு. ஐயா, நான் பணத்தை எல்லாம் திருடல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை. நான் உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கு இந்த ஊர்ல எங்க தேடியும் வேலையே கிடைக்கல. நான் சாப்பிட்ட 2 நாள் ஆனதுனால என்னால பசி தாங்க முடியாம தான் அரிசி முட்டையை திருடிட்டேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய நோக்கம் திருடுறது கிடையாது. பசி மயக்கத்தினால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. ஐயா, இந்த பையன் பொய் சொல்றான். இவனை காவல் நிலைய அழைச்சிட்டு போய் 4 சாத்து சாத்துனீங்கன்னா இவன் எங்கெங்கெல்லாம் திருடி இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எங்களை போல வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி திருட்டு பசங்க கிட்ட இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதனால தயவு செய்து இவனை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மாயாண்டி மாமா சொன்னதை கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த பஞ்சவர்ண பாட்டிக்கு அப்பதான் எல்லா விஷயமும் புரிய வந்தது. உடனே பஞ்சவர்ண பாட்டி அங்க நின்னுட்டு இருந்த காவல்துறை அதிகாரிய பார்த்தும் மாயாண்டி மாமாவை பார்த்தும் இப்படி சொன்னாங்க. ஐயா, இந்த புள்ளைய எங்களுக்கு யாருன்னு தெரியாது. நாங்க ஒரு குடும்ப கஷ்டத்துல இருக்கிறது தெரிஞ்சு இந்த புள்ள தான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, இந்த பாப்பாவும் இந்த பாட்டியும் சாப்பிடட்டும் அப்படின்னு தான் திருடின அந்த அரிசி மூட்டையை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது, இந்த புள்ளைக்கும் யாரும் இல்லை, இந்த பிள்ளையே 2 நாளா சாப்பிடாம தான் இருக்கு அப்படின்னு. அதுல இருந்தே தெரியுது இந்த புள்ளையோட நல்ல மனசு என்ன அப்படின்றது. தயவு செய்து இந்த புள்ளையை எங்களுக்காக மன்னிச்சு விட்டுருந்த அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டும் கண்ணன் சொன்ன கதையை கேட்டும் மனசு உருகிப்போன காவல்துறை அதிகாரியும் மாயாண்டி மாமாவும் கண்ணனை மன்னிச்சு விடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. உடனே மாயாண்டி மாமா கண்ணனை பார்த்து இப்படி சொன்னாரு. தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாத. சின்ன வயசுல நானும் உன்ன மாதிரி தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன். அதனால நாளையிலிருந்து நீ என்னோட கடைக்கே வேலைக்கு வா. நான் உனக்கு வேலை போட்டு தரேன். அதே போல உனக்கு நல்ல சம்பளமும் நான் கொடுக்கறேன். இனிமே இந்த திருடுற பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி நீ திருடி என்கிட்ட மாட்டினீன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். புரியுதா? அப்படின்னு மாயாண்டி மாமா கண்ணனை பார்த்து சொன்னாரு. அதுக்கு கண்ணனும் மாயாண்டி மாமா சொன்ன எல்லாத்துக்கும் சம்மதித்தான். உடனே அந்த இடத்தை விட்டு மாயாண்டி மாமாவும் காவல்துறை அதிகாரியும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கண்ணனை பார்த்து இப்படி சொன்னாங்க. தம்பி,
ஏன் முன்னாடியே நீ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படின்றது எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லை. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பாட்டியா நானும் தங்கச்சியா ஆனந்தியும் உன் கூட எப்பவுமே இருப்போம். இனிமே நீ எங்க கூடயே தங்கிக்கோ. அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு கண்ணனும் சம்மதிச்சு அவங்க கூடவே தங்கிட்டான். கண்ணனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சதுனால அவங்களோட எல்லா கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ல மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.